மற்றுமொரு தேர்தல் முடிவு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன். இது பொத்துவில் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பொத்துவில் தேர்தல் தொகுதிக்கான ஒரு வாக்கெடுப்பு. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் முன்னணியில் இருக்கின்றார்கள். 70,942 வாக்குகளை பெற்று 155.26 என்ற சதவிகித அடிப்படையில் அவர் முதலாவது இடத்தில் இருக்கின்றார். இரண்டாவது இடத்தில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 30,263 வாக்குகளை பெற்று 23.57 என்ற சதவிகித அடிப்படையில் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார். அதே போன்று அனுரகுமார திசாநாயக் அவர்கள் 18,053 வாக்குகளை பெற்று 114.06 சதவீத அடிப்படையில் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார். அதே போன்று அரிய நேத்திரன் அவர்கள் 4,802 வாக்குகளை பெற்று நான்காவது இடத்தில் 103.74 என்ற சதவீத அடிப்படையில் நான்காம் இடத்தை பெற்றிருக்கின்றார். அதே போன்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கொழும்பு மத்திய பகுதியில் இருந்து எங்களுக்கு ஒரு தொகுதி தேர்தல் தொகுதியிலிருந்து கிடைச்சிருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் அதிலையும் முதலாவது இடத்தில் இருக்கிறது சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 46,063 வாக்குகளை பெற்று முதலாம் இடத்தில் இருக்கின்றார். அதே போன்று அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் 20,220 வாக்குகளை பெற்று 122.27 என்ற சதவீத அடிப்படையில் அவர் அங்கு இருக்கின்றார். அதே போன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 19,397 வாக்குகளை பெற்று 121.8 சதவீத அடிப்படையில் அவர் மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். அதே போன்று நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 1,123 வாக்குகளை பெற்று 101.26 சதவீதமான வாக்குகளை பெற்று அவர் நான்காவது இடத்தில் இருக்கின்றார். இந்த அடிப்படையில் கொழும்பு மத்திய தேர்தல் தொகுதியில் 1,18,986 வாக்குகள் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளாக இருந்த போதிலும் 91,504 வாக்குகள் இடப்பட்டிருக்கின்றன. இதில் 2,522 வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் 88,982 வாக்குகள் அங்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குகளாக எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று குருநாகல மாவட்டத்தில் மற்றொரு தேர்தல் தகவல் வந்திருக்கிறது. குருநாகல தொகுதியில் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் 39,512 வாக்குகளை பெற்று 152.23 சதவீத அடிப்படையில் அவர் முதலாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். அதே போன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 22,988 வாக்குகளை பெற்று 130.39 என்ற சதவீத அடிப்படையில் அவர் இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். அதே போன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 9,520 வாக்குகளை பெற்று 12.58 என்ற சதவீத அடிப்படையில் அவர் மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். அதே போன்று நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 1,817 வாக்குகளை பெற்று 102.4 என்ற சதவீத அடிப்படையில் அவர் நான்காம் இடத்தில் பெற்றிருக்கிற சந்தர்ப்பத்தில் குருநாகல தொகுதியில் 97,155 வாக்குகள் அங்கு பதிவு செய்யப்பட்ட வாக்குகளாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் 76,927 வாக்குகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 1,278 வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் 75,649 வாக்குகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குகளாக இருந்திருக்கிறது. அதே போன்று புலனறுவை மாவட்டத்தில் மின்னேறிய தேர்தல் தொகுதியிலிருந்து வாக்குகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் அங்கு மொத்தமான வாக்குகள் 89,051 வாக்குகளில் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் 34,088 வாக்குகளை பெற்று 148.31 என்ற சதவீத அடிப்படையில் முதலாம் இடத்தில் இருக்கின்றார் மின்னேறிய தொகுதியில். அதே போன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 22,991 வாக்குகளை பெற்று 32.58 என்ற சதவீத அடிப்படையில் அவர் இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். அதே போன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 9,177 வாக்குகளை பெற்று 113% அடிப்படையில் அவர் மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கின்றார். நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 1,635 வாக்குகளை பெற்று 102.32 என்ற சதவீத அடிப்படையில் அவர் மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கிற சந்தர்ப்பத்தில் அங்கு பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 89,051 வாக்குகள், அங்கு இடப்பட்ட வாக்குகள் 71,894 வாக்குகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அங்கு 1,328 வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று 70,566 வாக்குகள் எங்களுக்கு எடுக்கக்கூடிய வாக்குகளாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போன்று மாத்தர பிரதேசத்தில் தெவினுவர தேர்தல் தொகுதியில் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் 34,690 வாக்குகளை பெற்று முதலிடத்தில் இருக்கின்றார். அங்கு மொத்தமான வாக்குகள் 81,870 வாக்குகள். இதில் வாக்கிடப்பட்ட வாக்குகள் 64,430. இதில் 968 வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள், 63,462 வாக்குகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாக்குகள். அதில் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் 34,690 வாக்குகளை அவர் பெற்று முன்னணியில் இருக்கிறார் அப்படின்றது ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் அதே காலி மாவட்டத்தில் பார்த்தோமாக இருந்தால், காலி மாவட்டத்தில் ஹினிதுமா அப்படின்ற ஒரு இடத்தில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அனுரகுமார திசாநாயக் அவர்கள் 35,677 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். பெற்று முதலாம் இடத்தில் அவர் இருக்கின்றார். அது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 25,388 வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார்.
ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 14,741 வாக்குகளை பெற்று அவர் 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 3,013 வாக்குகளை பெற்று 103.66 என்ற சதவீத அடிப்படையில் அவர் 4வது இடத்தை பெற்றிருக்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே மாதிரி பத்தேகம அதுவும் காலி மாவட்டத்தில் உள்ள பத்தேகம தேர்தல் தொகுதியில் வந்துட்டு அனுரகுமார திசாநாயக் அவர்கள் 37,301 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இங்கு மொத்த பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 1,243 வாக்குகள். அதில் 81,522 வாக்குகள் மக்களால் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் 1,591 வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள். அதில் 79,931 வாக்குகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அக்மிமன அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து, அதுவும் காலி மாவட்டத்தை சேர்ந்ததுதான், அக்மிமன அப்படின்ற ஒரு தேர்தல் தொகுதியில் இருந்து கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு விடயம் என்னவென்றால், அனுரகுமார திசாநாயக் அவர்கள் 45,632 வாக்குகளை பெற்று 155.65 என்ற விகிதாசார முறையில் முன்னணியில் இருக்கிறார். அதே போன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 18,731 வாக்குகளை பெற்று 122.84 என்ற சதவிகித அடிப்படையில் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 12,922 வாக்குகளை பெற்று 115.76 என்ற சதவீத அடிப்படையில் 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். நாமல் ராஜபக்ஷ அவர்கள் 1,990 வாக்குகளை பெற்று 102.43 என்ற சதவிகித அடிப்படையில் அவர் 4ஆம் இடத்தில் பெற்றிருக்கிறார். இது காலி மாவட்டத்தில் அக்மிமன தேர்தல் தொகுதியில் இருந்து கிடைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம். இந்த அக்மிமன தேர்தல் தொகுதியில் 1,03,687 வாக்குகள் பதிவு செய்யப்பட்ட வாக்குகள். அதில் 83,360 வாக்குகள் மக்களால் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது. அதில் 1,355 வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் 82,005 வாக்குகள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாக்குகள். இதில் வந்து அனுரகுமார திசாநாயக் அவர்கள் 45,632 வாக்குகளை பெற்று 55.65% அடிப்படையில் முன்னணியில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போன்று நாங்கள் வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய பொயின் பெட்ரோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு நாங்கள் போய் பார்த்தோமாக இருந்தால், பொயின் பெட்ரோவில் வந்துட்டு அரியநேத்திரன் அவர்கள் 8,658 வாக்குகளை பெற்று 137.66 என்ற சதவீத அடிப்படையில் முன்னணியில் இருக்கிறார். அதே போன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 6,100 வாக்குகளை பெற்று 126.54 என்ற சதவீத அடிப்படையில் 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். அதே போன்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் 5,162 வாக்குகளை பெற்று 122.46% அடிப்படையில் 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். அதே போன்று அனுரகுமார திசாநாயக் அவர்கள் கல்குடாவில் பெற்றது போன்று பொயின் பெட்ரோவிலும் கடைசி இடத்தில் இருக்கின்றார். அனுரகுமார திசாநாயக் அவர்கள் 1,806 வாக்குகளை பெற்று 107.86% அடிப்படையில் அவர் 4ஆம் இடத்தை பெற்றிருக்கிற சந்தர்ப்பத்தில் இங்கு பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் 39,681 வாக்குகளாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதில் மக்களால் இடப்பட்ட வாக்குகள் 24,536 வாக்குகளாக இருக்கின்றது. அதில் 1,548 வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் செல்லுபடியற்ற வாக்குகளாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் 22,988 வாக்குகள் அங்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாக்குகளாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அரியநேத்திரன் அவர்கள் இந்த இடத்தில் 8,668 வாக்குகளை பெற்று 137.66% அடிப்படையில் முன்னணியில் இருக்கிறார். இதுபோன்று தொடர்ந்தும் தேர்தல் தொகுதிகளில் இருந்து வரக்கூடிய செய்திகளை உங்களுக்கு கொண்டு வருவதற்காக நான் தயாராக இருக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நிச்சயமாக கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நன்றி.